ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ட்ரம்ப்போட அரசாங்கம் நம்ம எல்லாருக்கும், உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு மெசேஜ் வச்சிருக்காங்க. அந்த மெசேஜ் என்ன தெரியுமா? இந்த போர் மறுபடியும் இப்படின்னு சொன்னா ஒரு சொடக்கு போடுறதப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல கூட அமெரிக்காவோட எல்லா துப்பாக்கிகளையும் குண்ட ஏத்தி லோட் பண்ணி வச்சுட்டு சுடுறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்கோம். இந்த போரை மறுபடியும் ஆரம்பிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா இந்த போரை மறுபடியும் ஆரம்பிப்போம். ஆல்ரெடி 50 நாள் கிட்டத்தட்ட இந்த போர் நடந்து அதுல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. கரெக்ட்டா? ஈரான் சைடு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்தாச்சு. இஸ்ரேல் சைடு நூற்றுக்கணக்கானவங்க இறந்தாச்சு. இங்க நார்த் ஆஃப் இஸ்ரேல் அகைன் அங்க ஒரு 1000க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. இப்படி எல்லா சைடும் இறந்துட்டு இருக்கிற நேரத்துல கொஞ்ச நாளுக்கு அந்த பாகிஸ்தான் நடுவுல அடிச்ச குட்டி கர்ணத்துல போரை டெம்பரரியா நிறுத்தி வச்சிருந்தாங்க. சீஸ் ஃபயர் போட்டிருந்தாங்க. மோஸ்டா அந்த சீஸ் ஃபயரே எலாங்கேட் ஆயிடும், போர் நின்றுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்துல மறுபடியும் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போரை மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன் மதன் மறுபடியும் போர ஆரம்பிக்க போறாங்க? என்ன பிரச்சனை இவங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. இன்னைக்கு வீடியோல அத தான் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். பட் அத பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பனா தான் டெய்லி இங்க மிடில் ஈஸ்ட்ல என்ன நடந்துட்டு இருக்குது, நம்ம வாழ்க்கையை எப்படி இதெல்லாம் அஃபெக்ட் பண்ணிட்டு இருக்குது, வேர்ல்ட் லெவல்ல நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா மிஸ் பண்ணக்கூடிய நிறைய விஷயங்களை கூட ரொம்ப டீடைல்டா சூப்பரா துல்லியமா டெய்லி என்னால உங்ககிட்ட சேர்க்கணும்னால், நான் உங்ககிட்ட டெய்லி சேர்க்கணும்னா நான் வீடியோவை போஸ்ட் பண்ணிடுவேன். பட் யூடியூபோட அல்கோரிதம் உங்ககிட்ட வீடியோ நீங்க நெக்ஸ்ட் டைம் யூடியூப்ல வரப்ப கரெக்ட்டா காமிக்கணும்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் அது நடக்கும். சோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனிவே இப்போ அங்க என்ன நடந்துட்டு இருக்குங்கறத அமெரிக்கா தன்னோட வாய்னாலேயே சொல்லியிருக்காங்க. அதையே நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அமெரிக்காவோட மெசேஜ் என்ன, உலகத்துக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் கொடுத்திருக்காங்க. இத கொடுத்தவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பீட் ஹெக்ஸத். கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். இல்லனா அமெரிக்கால இருக்கக்கூடிய எம்ஜி ஸ்குவாட் கமெண்ட் செக்ஷன்ல என்னை கரெக்ட் பண்ணுங்க. இந்த பீட் அப்படிங்கறவரோட ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போர் நடக்குதுல்ல அதோட ஹெட் இவர்தான். லிட்டரலா யுனைட்டட் ஸ்டேட்ஸ் செக்ரட்டரி ஆஃப் வார். போருக்காகவே இவரை ஹெட்டா ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் உட்கார வச்சிருக்குது. சோ போர் நடக்கிறதோட அல்டிமேட் பவர் ஹவுஸ் இவர்தான் சொல்லலாம். சோ இன்னைக்கு அவர் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு. லிட்டரலா இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு few மினிட்ஸ்க்கு முன்னாடி. அப்போ நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் மிடில் ஈஸ்ட்லன்னு ஒன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டு விஷயம். ஒன்னு போர் இமிடியேட்டா ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒன்னு சொல்லியிருக்காரு. நாங்க ரெடியா இருக்கோம், நினைச்சா இப்படி ஆரம்பிச்சிருவோம்னு சொல்லியிருக்காரு. அட் தி சேம் டைம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஈரானுமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடி இருக்காங்க. அமெரிக்காவுமே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடி வச்சிருக்காங்க. இப்போ அந்த மூடி வச்ச ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இதே நேரத்துல அங்க ஒரு 33 கிலோமீட்டர் கடல் பகுதியில என்ன நடந்துட்டு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அமெரிக்கன்ஸ் அவங்களோட வெர்ஷனை தராங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத முதல்ல இருந்தே சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அட்மிரல் பிராட்லி கூப்பர் அப்படிங்கிறவர் அங்க போயிட்டு வந்திருக்காரு. மிடில் ஈஸ்ட்ல இந்த போர் எல்லாத்தையுமே நடத்திட்டு இருக்கிறவர். சோ ட்ரம்ப் அமெரிக்கால ஒயிட் ஹவுஸ்ல ஜாலியா உட்கார்ந்துகிட்டு ஆர்டர் போடுவாரு, ட்வீட் போடுவாரு. பீட் ஹெக்ஸத் இத அவர் சொல்றது எல்லாத்தையுமே ஆர்டர்ஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாரு. அமெரிக்க ராணுவம் அங்க படையினர் தன்னோட உயிரை கையில பிடிச்சிட்டு கடலுக்குள்ள இருக்காங்கல்ல, அப்படி இருக்கக்கூடிய அட்மிரல் பிராட்லி கூப்பர் ராணுவத்தோட தளபதி ஹெட் அவர் ஒரு விசிட் இப்ப மறுபடியும் யுஎஸ்க்கு வந்திருக்காரு. இப்பதான் கிளம்பி போயிருக்காரு. மிடில் ஈஸ்ட்ல இந்த போரை நடத்திட்டு இருக்கப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஈரான் இங்க இருக்குது, அமெரிக்கா இங்க இருக்குது. கிட்ட கிட்ட இல்ல, அப்படியே உலகமே இப்படி இருக்குது, வளைஞ்சு இருக்குது. சோ உலகத்தோட மறுபக்கத்துல இருக்குது. சோ இங்க இருந்து இவர் கிளம்பி அமெரிக்காவுக்கு போய் பிரஸ் கான்ஃபரன்ஸ் உலகத்துக்கே கொடுக்குறாரு. நாங்க ஈரான் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்கோம், என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், the US military is actively enforcing an ironclad blockade. நாங்க கம்ப்ளீட்டா ஒரு இரும்பு கரம் கொண்ட ஒரு பிளாக்கேட நாங்க போட்டிருக்கோம் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் மேல. அங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்ல இவங்க அமெரிக்கா போட்டிருக்கிற பிளாக்கேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ல இருந்து எந்த கப்பலும் கிளம்பியோ ஈரானுக்கு எந்த கப்பலும் போக முடியாது அப்படிங்கிற ஒரு பிளாக்கேட். ஈரான் க்ளோஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் எப்படி, அதே ஒரு 33 கிலோமீட்டர் இடம் தான். ஈரான் என்ன முடியிருக்காங்கன்னா, இந்த அமெரிக்க கப்பல்களோ அமெரிக்காவுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறவங்க கப்பலோ போக முடியாதுன்னு. இப்போ அமெரிக்கா என்ன பிளாக்கேட் போட்டிருக்காங்கன்னா, ஈரானோட கப்பலோ ஈரான் கிட்ட யார் பிசினஸ் பண்றாங்களோ அவங்க கப்பலோ போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்கா இவங்க ஈரான் அமெரிக்காவோட கப்பல்களுக்கு எதிராக ஒரு பிளாக்கேட் போட்டாங்க. அமெரிக்கா இப்ப ஈரானோட கப்பல்களுக்கு எதிராக ஒரு பிளாக்கேட் போட்டாங்க. சிம்பிளான மேட்டர் தான். ஓகேவா? சோ ஒரு அயன் கிளாட் பிளாக்கேட் நாங்க போட்டிருக்கோம். அது ஃபுல்லாவே அங்க ஆக்டிவா இருக்குது. ஈரான் ஒரு கப்பலை கூட வெளியே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நேத்திக்கு வீடியோ பார்த்து நிறைய எம்ஜி ஸ்குவாடுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதான் நேத்திக்கு தானே சொன்னேன், நிறைய கோஸ்ட் ஷிப், அதாவது ஐடென்டிட்டி எல்லாத்தையும் மறைச்சு வச்சுக்கிட்டு நிறைய ஈரானிய கப்பல்கள் தாண்டி போயிடுச்சுன்னு. இன்னைக்கு என்ன இவங்க அப்படியே மாத்தி சொல்றாங்க ஒரு கப்பல் கூட போக முடியாதுன்னு கேட்டீங்கன்னா, ருக்கோ ஜானா, அது கடைசியில வீடியோ முடியறப்ப பார்ப்போம். மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the Pentagon, ஓகேவா, asserts that Iran does not actually control the Strait of Hormuz because they lack a navy and real maritime domain awareness. அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடிட்டோம் ஈரான் சொல்றது சுத்த பொய். அவங்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை மூடவே இல்ல. ஏன்னா அவங்க மூடுறதுக்கு தேவையான கப்பல்களோ ஆயுதங்களோ எதுவுமே அவங்க கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பிரஸ் மீட்ல சொல்றாங்க. அப்பவும் உங்களுக்கு டவுட் இருக்கும், மதன் அவங்களால ஸ்ட்ரெய்ட்
ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்மூஸை மூட முடியலன்னா எதுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக வந்து பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு, கேஸ்க்கு எல்லாரும் பயந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ருக்கோஜானா அது நம்ம கடைசியில் பார்ப்போம். முதல்ல அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னு அவங்க வெர்ஷனை பார்த்துருவோம். நாலாவது என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஈரான் வந்து ஒரு இன்ச்சு கூட நகர விடாம லாக் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு அமெரிக்கா அவங்களோட 10% நேவியை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மொத்த அமெரிக்க நேவியும் இறங்குச்சுன்னா ஈரான்லாம் தாங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தொட்டு பாடுற நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாடா அந்த மாதிரி வந்து அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஃபிஃப்த் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the blockade applies to all ships heading to and from Iran. ஈரானிய கப்பல்களுக்கும் ஈரானிய துறைமுகங்களுக்கும் போகக்கூடிய எல்லா கப்பல்களுக்கும் ஈரானோட போர்ட்டுக்கு போகக்கூடிய எல்லா கப்பலுக்குமே வந்து இந்த பிளாக்கேட் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஈரானிய கப்பல் வந்து வந்தாலும் இப்படி நேத்திக்கு வந்த மாதிரி கோஸ்ட் ஷிப்பா வந்தா கூட அவங்கள அங்கேயே நிறுத்தி திரும்பி போக சொல்லி நம்ம சொல்லிடுறோம். ஓவர் த 24 hours லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல 13 டிஃபரண்ட் ஷிப்ஸ் வந்து அந்த மாதிரி வந்துச்சு. வந்தப்போ அமெரிக்க ஈரான் கப்பல்கள் வந்து கிளம்புது, அவங்க போர்ட்ல இருந்து கிளம்பி வெளியே வராங்க. அமெரிக்க கப்பல்கள் குறுக்க வந்து இந்த கௌஷிக் வந்தானா அப்படிங்கிற மாதிரி மறுக்க நின்னுட்டு இருக்காங்க. இவங்க இங்க வர்றப்போ அமெரிக்க கப்பல்கள் இங்க இருந்து சிக்னல் கொடுத்தாங்களா, இங்க பாருப்பா இதை தாண்டி நீ வராத, வந்தேனா உன் கப்பல் அடிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே 13 ஈரானிய கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், இந்த ஆயில் கேஸ் இந்த மாதிரி சரக்குகளை கொண்டு போகக்கூடிய கப்பல்கள் வந்து 13 ஷிப்ஸ் வந்து அப்படியே திரும்பி ஈரானுக்கே போயிடுச்சான். இதை வந்து அமெரிக்கா விட்டாங்கன்னா உலகத்தில் வந்து பெட்ரோல் டீசல் நிறைய பேருக்கு போகலாம், ஈரானோட பொருட்கள் நிறைய பேருக்கு போகலாம், ஈரானிய பொருட்கள் வந்து உலகம் ஃபுல்லாக சப்ளை ஆகலாம், அட் த சேம் டைம் ஈரான் சம்பாதிக்கும். பேசிக்கா இந்த பிளாக்கேட் போடுறதுனால அமெரிக்கா வந்து ஈரானை சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்க, பிசினஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டார்கெட்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் அசஸ்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு வந்து இந்த நொடி எந்த ஒரு டிஃபென்ஸுமே கிடையாது. அவங்க சும்மா வாய்ஸை விடாலும் வேர்ல்டு ஃபுல்லாக ஏமாத்திட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பயங்கரமான ராணுவம் இன்னும் இருக்குன்னு. உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த விதத்திலும் எந்த டிஃபென்ஸ் பேக்கப்பும் இப்ப கிடையாது. அமெரிக்காவோட ராணுவம் வந்து அங்க 10% நேவி இருக்குன்னு சொன்னால அது எல்லாமே துப்பாக்கிகளோட குண்டுகளோட ரெடியா இருக்குது. ஒரு செகண்ட் அப்படி எங்களுக்கு டவுட் வந்தா கூட அடிச்சு நகர்த்திடுவோம், அந்த அளவுக்கு ரெடியா இருக்குது. இது போக thousands of airmen ஃளைட் ஓட்டக்கூடிய thousands of அமெரிக்கன் வார் பைலட்ஸ், போர் விமானிகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்காங்க. அப்ப நம்மளோட நேவி, நம்மளோட ராணுவம், நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே அங்க நின்னுட்டு இருக்குது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து முழுக்க முழுக்க எதுக்காக பண்ணப்படுதுன்னா, ஈரானுக்கு வந்து கனவுல கூட அணுசக்தி கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல ட்ரம்ப் அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. அதனால அமெரிக்கா வந்து அங்க சுத்து போட்டு ஈரானை வந்து ஒரே வழிதான், உனக்கு வந்து வாழணும் அப்படின்னு சொன்னா, வாழணும்னா மணி தேவை, மணி வேணும்னா பிசினஸ் பண்ணணும், நீ பிசினஸ் பண்ணணும்னால் அமெரிக்கா அதுக்கு அலோவ் பண்ணணும். அமெரிக்கா இப்போ வந்து பிசினஸ் பண்ண விடாம நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ பீட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் வார் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பிசினஸ் பண்ணணும்னால், நீ உயிர் வாழணும்னால் ஈரான் வந்து நியூக்ளியர் ஆயுதம் கனவுகளை வந்து கைவிட்டுரு அப்படிங்கிறதுல வந்து நாங்க ரொம்ப கிளியரா இருக்கோம். ஸோ அவங்களை வந்து நாங்க வந்து வேற எந்த பிசினஸும் பண்ண முடியாம அவங்களை பிரஷர் பண்ணி அணுசக்தி வாங்கிக்கிறதுல இருந்து நாங்க வாங்க மாட்டோம்னு அவங்க சொல்ற வரைக்கும் நம்ம இந்த பிளாக்கேட போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யுஎஸ் ஃபோர்சஸ் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட்ல இருக்காங்க. இவ்வளவு நாள் இந்த போர்ல வந்து ஈரானுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, யுஎஸ் ஓட டெக்னாலஜி எல்லாமே செம காஸ்ட்லியான டெக்னாலஜி. ஈரான் வந்து ஒரு சீப்பான டெக்னாலஜியை யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரோன் வந்து 10 ரூபாய்க்கு ஈரான் செய்றாங்கன்னா அந்த ட்ரோன் இவங்க அனுப்பிச்சிருவாங்க. இந்த ட்ரோன் வந்து இவங்களோட கோடிக்கணக்கான விலை மதிக்க முடியாத ஆயுதங்கள்ல அவங்க நூற்றுக்கணக்கான ட்ரோன் அனுப்புவாங்க. 10 ரூபாய் தானே, அப்படி அனுப்புறதுல ஏதாவது இங்க விழுந்தாலும் இங்க இருக்க கோடிக்கணக்கான ரூபாய் காலி ஆயிடும். சோ லாஸ் யாருக்கு அதிகமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான். சோ இந்த அன்ஃபேர் கேம் இருக்குது. அதாவது ஈரான் வந்து ஒரு 4D செஸ் மாதிரி அவங்க வந்து எப்படி பார்த்தாலும் நீதாண்டா தோப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. நீ அடிச்சு காலி பண்ணனாலும் எனக்கு பெருசா செலவு கிடையாது, ஏன்னா அந்த ட்ரோன் வந்து 10 ரூபாய் தான். அதே இது நான் வந்து உன்னோட இடத்துக்குள்ள போய் விழுந்துட்டேன்னா உன்னோட ஆயுதங்கள் எல்லாமே காலி ஆயிடும், அதெல்லாம் கோடிக்கணக்கான ரூபாய். நீ ஒண்ணு என்னை அடிக்கணும், அடிச்சேனாலும் எனக்கு பெருசா பிரயோஜனம், எனக்கு பெருசா லாஸ் கிடையாது, கொஞ்சம் காசு தான். அப்புறம் நீ அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயுதம் இருக்குல்ல, அது ரொம்ப காஸ்ட்லி, அதுவுமே வந்து கோடிக்கணக்கான ரூபாய். சோ எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்து ஈரான் வந்து பயங்கரமா அமெரிக்காவை செலவு பண்ண வச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரீசெண்டா ஈரான்ல இருந்து வரக்கூடிய ட்ரோன்ஸை நடுக்கடல்ல இவங்க பிடிச்சிடுறாங்களாம். பிடிச்சு அமெரிக்காவோட ஆயுதங்களை ஏத்திக்கிட்டு ரீப்ரோகிராம் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஈரான் கிட்ட இருந்து வந்த ட்ரோன்ஸையே அமெரிக்கன்ஸ் வந்து மறுபடியும் திருப்பி ஈரான் மேலே அனுப்பிச்சு வச்சிட்டோம். நாங்க அவங்க அனுப்பிச்ச ட்ரோனை பிடிச்சு சரி பண்ணி அதை வந்து நாங்க ஆப்போசிட்ல அவங்களுக்கே எதிராக திருப்பி விட்டு அவங்கள வந்து அவங்களோட படைகளையே பார்த்து ஈரானியன் ட்ரோன்ஸை ஈரானையே பார்த்து அடிக்கிறதுக்கு நாங்க திருப்பி அனுப்பிச்சு வச்சிட்டோம், ஃப்ரெண்ட்லியான கண்ட்ரீஸே திருப்பி அடிக்கிறதுக்கு அனுப்பிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, which means ஈரான் வந்து இனிமே இந்த கேம் விளையாட முடியாது. கம்மியான காசுக்கு ட்ரோனை வச்சு அதிகமான ஆயுதங்களை வந்து காலி பண்றதுங்கிறது முடியாது. சோ அதை வந்து கவுண்டர் பண்றதுக்கு அவங்களோட ட்ரோனை வச்சு அவங்களே அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க. இது ஒரு முக்கியமான அப்டேட். அப்படி ஒரு டெக்னாலஜி உண்மையிலே டெவலப் பண்ணிருக்காங்களான்னு தெரியல, பட் பண்ணியிருந்தாங்கன்னா இட்ஸ் இன்சிடென்டல். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈரானியன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் கேப்பபிலிட்டிஸ் எல்லாமே வந்து அவங்களோட ராணுவமா இருக்கட்டும் எல்லாமே வந்து பயங்கரமா ஹைலி டீக்ரேடட். அண்ட் இப்போ வந்து அவங்களோட ஹெட்
ஓகேவா? அலி காமனே அவங்களோட பையன் மோஜ்தபா காமனே வந்து அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டு அவங்க எங்கேயோ காயப்பட்டு இருக்காங்க. அவங்க வந்து சுயநலவுல இருக்காங்களான்னு கூட எங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா இவ்ளோ நாள் அவங்க இன்னும் வெளிய அப்பியரன்ஸே குடுக்காம இருக்காங்க. அவங்க வந்து எங்கேயாவது அவங்க அப்பியரன்ஸ் குடுத்திருக்கணும். அவங்க அப்பியரன்ஸே குடுக்கலங்கிறப்பமே அவங்க ஏதோ ஒரு காயம் நாங்க பண்ண தாக்குதல்ல எங்கேயோ அவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்குது. அவங்களுக்கு கை, கால் ஏதாவது போயிருக்கலாம். அந்த மாதிரியும் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ட பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றாங்க. அதான் மிடில் ஈஸ்ட்ல இருக்க கூட தானே சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஈரான் கூடனா, ஈரான் கூட சண்டை போடுறாங்க. பட் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய மத்த கண்ட்ரீஸ் இருக்குல்ல, இந்த துபாய், குவைத், கத்தார், பஹ்ரைன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ பயங்கரமா அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க. அப்ரிஷியேட் பண்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, யுஎஸ் அண்ட் ரீஜனல் பார்ட்னர்ஸ் ஓகேவா? எல்லாருமே வந்து உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் அம்ப்ரெல்லாவ வந்து மிடில் ஈஸ்ட்ல நாங்க உருவாக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அரப் கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க யுஎஸ், இஸ்ரேல்லாம் பார்ட்னர்ஸ்ன்னு தான் வந்து யுஎஸ் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் அப்படிதான் சொல்றாரு. நாங்கெல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஒரு இரும்பு கவசத்த வானத்துல உருவாக்கி வச்சிருக்கோம். ஈரான் வந்து எங்களுக்குள்ள எதையாவது அடிக்கணும்னு நினைச்சா நாங்க பதிலுக்கு இங்க இருந்தே அடிச்சிருவோம். எதுவுமே எங்க இடத்துக்குள்ள வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த கிளைம் என்ன வைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் எங்களுக்கு. அண்ட் அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய எல்லா அலைஸுமே, அதாவது நான் சொன்னேன்ல இந்த அரப் கண்ட்ரீஸ் எல்லாருமே எங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே எங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்றாங்க. அட் த சேம் டைம் இன்டர்நேஷனலா எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்த நேட்டோ அமைப்புகள், யூரோப்ல இருக்கக்கூடிய நிறைய கண்ட்ரீஸ், யூகே, ஸ்பெயின் இந்த மாதிரி நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஹெல்ப் பண்ணாம இருக்காங்க. சோ எங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை நாங்க மிடில் ஈஸ்ட்ல மேக் பண்ணிருக்கோம். பல வருஷமா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு உதவி செய்யலங்கிறத நாங்க இப்ப தெரிஞ்சுக்கிறோம். இது அவங்களுக்கு பிரச்சனை. எங்களுக்கு எவன் ஹெல்ப் பண்ணலையோ அதை நாங்க நோட் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு மிரட்டலையும் விட்டுட்டு கடைசியில என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டொமஸ்டிக்கா வந்து அவங்க சில விஷயங்கள் அமெரிக்காக்குள்ள பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து இப்ப ஈரானுக்கு எதிராக நாங்க பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், அமெரிக்காவோட ட்ரெஷரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் பேசிக்கா வந்து இன்னும் ஈரானை வந்து சம்பாதிக்க விட முடியாம என்னென்ன சாங்ஷன் போடலாம், டாக்ஸை போடலாம், எப்படி அப்படியே அவங்க இன்னும் முடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டுட்டு இருக்காங்களாம். ரெண்டாவது வந்து அமெரிக்காக்குள்ள இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்டே நிறைய பேர் யூஎஸ்க்கு எதிராக பேசிட்டு இருக்கீங்க, அப்படி பேசாதீங்க, நம்ம ரொம்ப நல்லவங்க, நம்ம ரொம்ப வல்லவங்க, ஈரான் தான் கெட்டவங்க, கெட்டவங்களை கெட்டவங்கன்னு சொல்லுங்க, அமெரிக்காவை நல்லவங்கன்னு சொல்லுங்க, ஈரானை வந்து நல்லவங்க நிறைய பேர் நீங்க சொல்றீங்க, அது தப்பு, அப்புறம் ஈரான் ஜெயிக்கிறாங்கன்னு சொல்றீங்க, அது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஊர் பிரஸுக்கு அவரே டைரக்டா அப்பீல் வைக்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஏர் ஃபோர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஃபோர்ஸ் கம்ப்ளீட்டா வந்து 5 வருஷமா நம்மளுக்கு அமெரிக்காவோட ராணுவத்தில் இருக்கக்கூடிய ஏர் ஃபோர்ஸ் வந்து ரெக்ரூட்மெண்ட் கம்மியா இருந்துச்சு. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ரெக்ரூட்மெண்ட்டையும் நம்ம அதிகமாக்கிட்டோம். which means இந்த போர் இன்னும் பெருசாச்சுன்னா நம்ம ஆட்களும் அமெரிக்கன்ஸ் இருக்காங்க, ரெடியா இருக்காங்க அப்படிங்கறத சொல்லிட்டு கடைசியா இதுவரைக்கும் அமெரிக்கன்ஸ் 13 அமெரிக்கன் மெம்பர்ஸ் வந்து உயிர் போயிருக்குது இந்த பிரச்சனையில. அண்ட் அதே மாதிரி காயப்பட்ட 90% ஆஃப் த பீப்பிள் ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படின்னு. ஆனா காயப்பட்டவங்க எத்தனை பேர்னு சொல்லல. ஐ வில் டெல் யூ த நம்பர். இட் இஸ் இன் தௌசண்ட்ஸ். ஓகேவா? ஆயிரக்கணக்கான பேர் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் வந்து இந்த போர்ல காயப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் இவர் சொல்லி இருக்கிறது. நிறைய பேருக்கு இருக்கிற டவுட், மதன் இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா அவ்வளவுதான் அமெரிக்கா வேற லெவல்ல மாஸ் பண்ணிருக்கு போலயே நீங்க யோசிப்பீங்க. பட் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு போர்ல வந்து நிறைய பேர் மைண்ட் கேம் விளையாடுவாங்க. உண்மையிலே இதுதான் அங்க சிச்சுவேஷனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இவங்க இப்படி சொல்லி நம்மள எல்லாரையுமே நம்ப வைப்பாங்க. கிரவுண்ட் லெவல்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறது வந்து அந்த கடல்ல உண்மையிலே நின்னுட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கன்ஸுக்கும் ஈரானியன்ஸுக்கும் தான் தெரியும். பின்னாடி இருக்கக்கூடிய நாடுகள் ஈரானுமே வந்து நாங்க ஃபுல்லா மாசா இருக்கோம், கெத்தா இருக்கோம் தான் சொல்லுவாங்க. நேத்துக்கு வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஈரான் வந்து நாங்க நிறைய கோஸ்ட் ஷிப் அனுப்பிச்சு தாண்டிட்டோம், அமெரிக்காவோட பிளாக்கேட் வந்து சக்சீட் ஆகல, நாங்க தாண்டிட்டோம் பாருங்க, இன்டர்நேஷனல் டேட்டாவை யாருனாலும் எடுத்து பாருங்கன்னு இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்கா இருந்துகிட்டு இல்ல வந்த கப்பல் எல்லாத்தையும் நாங்க திருப்பி அனுப்பிச்சிட்டோங்கிறாங்க. இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தங்க சொல்றது தான் உண்மை. கரெக்ட்டா? அது என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதாவது ரெண்டு பேரும் பாதி பாதி கூட சொல்லலாம். இவங்க 1-2 ஷிப்பை மிஸ் பண்ணிருக்கலாம், 1-2 ஷிப்பை திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம், மிக்சரா கூட இருக்கலாம். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், இந்த நொடி நம்மளுக்கு ஒரு விஷயம் கிளியரா இருக்குது. இந்த போர் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சுன்னு பெருமூச்சு விட முடியற நிலைமையில யாரும் இல்ல. அண்ட் எவ்வளவுக்கு எவ்வளோ ட்ரம்ப்பும் அமெரிக்காவும் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற எல்லா அரப் கண்ட்ரீஸும் எங்களோட அலைஸ், ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அலைஸ், எங்களோட கூட்டாளிங்க, இந்த போர்ல நாங்கெல்லாம் ஒண்ணா நிக்கிறோம் அப்படின்னு கிளைம் பண்றாங்களோ அது ஈரானை இரிட்டேட் பண்ணுங்கிறதுல வந்து எந்த டவுட்டும் கிடையாது. ஐ டோன்ட் நோ வை தே கீப் டூயிங் தட். ஏன்னா இவங்க பேசிட்டு உலகத்தோட மறுபக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா நடுவுல பிரச்சனை வர்றது என்னமோ இந்த சுத்தி இருக்கிற மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அரப் கண்ட்ரீஸ்க்கு தான். அரப் கண்ட்ரீஸ் யாரும் அமெரிக்காவை அலைஸ்ன்னு சொல்லல. அரப் கண்ட்ரீஸ் அமெரிக்கன் பேஸ் இங்க இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர அமெரிக்கா வந்து நீ வா எங்கன்னு இருட்டுக்குள்ள தப்பிச்சு போறீங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி இழுத்து வச்சுக்கிறாங்க. வாட் எவர் செட் அண்ட் டன், இந்த போர் முடியல. இந்த போருக்கான பேச்சுவார்த்தை நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்கலாம். பாகிஸ்தான் கிட்ட பொறுப்பு கொடுப்போமே நம்ம எல்லாமே டவுட் பண்ணோம், சொதப்பிட்டாங்க. இப்படியாவது மறுபடியும் குட்டிக்கரணமோ பல்ட்டியோ தலைகீழ நின்னோ எதையோ பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி போரை முடிச்சு வச்சா நல்லா இருக்கும். பட் இவங்க போற போக்க பார்த்தா போரை நிறுத்துற மாதிரி தெரியல. ஏன்னா ஈரான் வந்து ஒரு செகண்ட் கூட இறங்கி போற மாதிரி தெரியல. ஈரான் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, அமெரிக்காவா என்ன பெரிய கொக்கா மோதி பார்த்துடலாங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. அமெரிக்கா என்ன மோட்ல இருக்காங்கன்னா, அமெரிக்கா ஈரான் அடிச்சாங்கன்னா உலகமே அமெரிக்காவை திட்டுது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஆளா இருந்துகிட்டு ஈரானை போட்டு அடிச்சிட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லையா? அப்புறம் உலகத்துல சம்பந்தமே இல்லாம மறுபக்கத்துல போய் சண்டை போட்டுட்டு இருக்க, உனக்கு வேணும்னா உனக்கு ஈக்குவலா அங்க சைனாவோட சண்டை போடு, ரஷ்யாவோட சண்டை போடுன்னு அமெரிக்காவை அமெரிக்காக்குள்ள இருக்கிறவங்களே திட்டுறாங்க.
திட்டுறாங்க. இந்த இருக்கும்ல, என்ன இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்துட்டு இந்த சின்ன பையன் கூட போய் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு. ஈரான் சின்ன பையன் கிடையாது. பட் ஈரான் வந்து ஈக்குவல் கம்பேரிசன் கிடையாது. ஈரான் வந்து அவங்களோட லீகலா இப்போ ஈரான் வந்து டைரக்ட்டா டர்க்கியோட சண்டைக்கு போகலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாகிஸ்தானோட சண்டைக்கு போகலாம். அப்படி இருந்துகிட்டு இவங்கள போட்டு ஏன் சண்டைக்கு போயிட்டு இருக்க அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஒரு ஒபினியனுமே வந்து ரொம்ப பரவலா இருக்குது. ஈரான் கூட எதுக்கு நீ சண்டைக்கு போயிட்டு இருக்க? நீ சண்டை போடணும்னா சைனா கூடயோ, ரஷ்யா கூடயோ சண்டைக்கு போ. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி சண்டைக்கு போனா கூட ஈரான் வந்து 17th லார்ஜஸ்ட் கண்ட்ரி. பல வருஷமா 40 வருஷமா எக்கானமிய வளர விடல. எல்லார்கிட்டயும் ஈரான் மோசமான கண்ட்ரின்னு கட்டழுத்து வச்சாச்சு. இவ்வளோத்தையும் மீறி ஈரான் இன்னும் பதில் கடிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. ஈரான் இன்னும் தோற்கடிக்க முடியல, ஈரான் அழிக்க முடியல. ஈரான் வந்து அவ்வளோதான் நாங்க ஊதி தள்ளிடுவோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டு போனாங்க. ஆனா இவ்வளவு நாள் கழிச்சு ஒண்ணுமே பண்ண முடியல பாருங்க. சோ இது வந்து ஒரு ஸ்டேல்மேட் தான். யாருக்கு எந்த சைடு மூவ் பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. பட் அடுத்த ஸ்டெப் யார் என்ன எடுக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நீங்க பார்க்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த போர் இதுக்கப்புறம் நான் கேட்கல. பட் இதுவரைக்கும் நடந்த ஆக்ஷன்ஸ்ல யார்கிட்ட அப்பர் ஹேண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவா, ஈரானா? என்னை பொறுத்த அளவுக்கு ஈரான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை நான் ஓப்பனாவே சொல்வேன். பட் உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க அமெரிக்கா நினைச்சீங்கன்னா ஏன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஈரான் நினைச்சீங்கனாலும் ஏன் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களோட வீடியோல பார்க்குறேன். நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்றதுக்கு, எந்த சோஷியல் மீடியானாலும் ஃபாலோ பண்றதுக்கு கீழ கமெண்ட் செக்ஷன்ல Instagram, LinkedIn, Facebook, Twitter எல்லா லிங்க்கும் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. I'll see you tomorrow. Love you all. Take care. Bye. Cheers MGs.